ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். வெல்கம்ஸ் டு அவர் சினிலூட் தமிழ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் மக்களே, இது நம்ம சினலூட் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் எந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஆப்பில் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆட் வந்திருக்கும். அதுவும் 1 மினிட் ஷார்ட் ட்ராமாஸ். இந்த மாதிரி ஷார்ட் ட்ராமாஸ் ரீசெண்டாக குக்கு இந்த மாதிரி நிறையா ஃபேமஸான ஆப்பில் இருக்குது. அப்படி நம்ம பார்த்த ஒரு ஆப் தான் குவிக் டிவி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் நம்ம பார்த்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் வந்துட்டு சின்ன வயசுல 2 பேருக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்களாம். இப்படிலாம் ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனால் இந்த மாதிரி கிரிஞ்சான கதையை வச்சு தான் ஒரு பெரிய கான்செப்டே கிரியேட் பண்ணி அதை வச்சு எல்லார்ட்டையும் இப்போ பயங்கரமாக எல்லாரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கானோ இல்லையோ, குக்கு டிவி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஷார்ட் ட்ராமாஸ் பார்க்குறதுக்காக. ஸோ அதுலேருந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம சினிலூட் தமிழ். இந்த ஸ்டோரியோட நேம் வந்துட்டு கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்றது தான் தமிழ் டப்பில் பண்ணியிருக்காங்க இதோட நேமிங். ஆனால் இதோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ பே மை ஃபியான்சி டு பி மை பை ஃப்ரெண்ட். ஸோ இதுதான் டைட்டில். இந்த ஸ்டோரி எதை வச்சு ரோல் ஆகும் அப்படின்னா, ஒரு லூசு பொண்ணும் ஒரு லூசு பையனை வச்சு தான் போகும். அதான் காதல்னு வச்சானுங்களே, இப்போ வேற என்ன வரும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்டோரியோட பொறுத்த வரைக்கும் சாரான்னு ஒரு ஹீரோயின், அதுக்கப்புறம் சைமன்னு ஒரு ஹீரோ. ஓகேவா? இப்போ அந்த சைமனுங்கிறவன் வந்து பெரிய பணக்கார வீட்டு பையன். எவ்வளோ பெரிய பணக்காரன்னா என்ன வேணா பண்ணுவானுங்க. அடிச்சு விட்டு உன் பாட்டுக்கு காசா பணமா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுதான் இந்த 1 மினிட் ஷார்ட் ட்ராமாஸோட ஒரு மெயின் கருத்தாகவே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, காசே இல்லாத ஒரு ஃபேமிலியிலேருந்து, அதாவது பெரிய பெரிய வீட்டில் இருப்பானுங்க, ஆனால் காசே இல்லைன்னு சொல்லுவானுங்க. அதுதான் அந்த பொண்ணு சாரா. இப்போ அந்த பையனை பார்த்தீங்க அப்படின்னா அவன் பேர் சைமன். இந்த 2 பேருக்கும் சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போதே அவங்க 2 ஃபேமிலியில் இருந்துட்டு அதாவது கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குஷியில் தளபதி விஜய் நம்ம ஜோதிகா கையை பிடிப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் போகுது. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு யாருன்னே தெரில, யாருன்னே தெரில, பார்த்துக்கிட்டதும் கிடையாது. இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் அட்டன் பண்ணி பார்த்தா ஜாரா வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அதே மாதிரி கட் பண்ணி ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம ஹீரோவும் ஃபோன் போட்டு பேசுவார். யார்கிட்ட அப்படின்னா 2 பேரும் அவங்களோட பாட்டிகிட்ட பேசுகிறாங்க. இப்போ அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல நிச்சயம் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த 2 பேருக்கும் இப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், அந்த பையனோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம்னு சொல்லி இந்த ஹீரோயினோட பாட்டி சொல்கிறாங்க. ஹீரோவோட பாட்டியும் அதே மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சின்ன வயசுல நீங்கள் சொன்னதை கேட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு யாராவது வேணும், ஸோ நீ யாரையாவது பிடிச்சிட்டு வா, ஸோ அவனுக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுப்போம், கொடுத்துட்டு அவனை நடிக்க வச்சு அந்த வரப்போகிற பையன்ட்ட வந்துட்டு இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் அந்த பையன் போயிடுவானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பிளான் போடுறான். இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெரிய காஸ்ட்லியான ஒரு காரில் வந்து இறங்குறாரு. அவரோட அசிஸ்டண்ட்டோட நிறைய பேர் கூட இருக்காங்க, அந்த பார்ட்டியோட ஆளுங்க. அதாவது அந்த பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ கல்யாணம் பண்ணல அப்படின்னா இந்த சிஇஓ அப்படின்ற பதவியை உனக்கு எடுத்துருவேன். அதாவது இவர் யார் அப்படின்னா, சைமனை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இருக்காரு. அந்த பார்ட்டியெல்லாம் பணக்காரங்க அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. இப்போ அந்த ஹீரோ வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு இந்த மாதிரி சரி ஓகே அந்த ஃபியான்சியை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் வந்து பார்க்குறாரு. ஹோட்டலில் வந்து பார்த்தா அந்த பொண்ணு காணும். ஏன்னா அந்த பொண்ணு வரல. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இந்த பையனை யாரும் தெரியாது, இந்த பையனுக்கு அந்த பொண்ணு யாரும் தெரியாது. நார்மலாக நம்ம ஊரில் பொண்ணு பார்த்தாலும் பையன் பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோ அனுப்புவோம். ஜாதகம் அனுப்புறத விடுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோ அனுப்புவோமா இல்லையா? ஆனால் அதை அனுப்ப மாட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சான ஒரு இடத்துல தான் இந்த ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். இப்போது ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியாது, ஹீரோயினுக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது. ஸோ அப்படி போகிற இடத்துல ஹீரோயின் வேற ஒரு பையனை வந்துட்டு அந்த பையன் தான் தனக்கு பார்த்த பையன் நினச்சி ஏமாந்து போயிடுவாப்ல. அதே மாதிரி நடிக்க வந்த பையன் வந்து வேற இடத்துக்கு போயிடுவான். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு கையில் பொக்கை வச்சிருக்கனால ஹீரோவை பார்த்துட்டு நீ தான் நடிக்க வந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த தப்பாக நினச்ச பையன் இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு குண்டு பையன் இருப்பான். இந்த குண்டு பையன் தான் அது. இந்த குண்டு பையனை போய் பார்த்துட்டு இந்த பர்றா இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, ஸோ நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த குண்டு பையனும் வேற ஒரு பொண்ணை பார்க்க வந்திருப்பான். அந்த பொண்ணை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நெக்ஸ்ட் எபிசோட என்ன பண்ணுவாப்பில்லன்னா, அவர் திருப்பி பார்க்க வந்திருப்பாரு. அதாவது 2 பேரும் உல்ட்டா பண்ணிக்குவாங்க. 2 ஜோடிஸும் மாற்றி மாற்றி இந்த ஜோடி அந்த ஜோடியையும் அந்த ஜோடி இந்த ஜோடியையும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் குழம்புதில்ல, எனக்கே குழம்பு தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி இப்படி போயிட்டு இருக்கப்போ இப்போ இவங்க 2 பேரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்துறான்.
அதே மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு அந்த குண்டு பையன்கிட்ட போயிட்டு இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்க பட்சத்தில் இந்த பாட்டிங்க 2 பாட்டிங்களும் கேட்குறாங்க, நீ போய் பார்த்தியே அந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டது வேற வேற பசங்களை, ஆனால் இவங்க 2 பேரும் டெஸ்டினேஷன் படி ஒரே ஆள் தான். அதாவது அந்த பாட்டிங்க பார்த்து வச்ச வேற பசங்க தான் அவங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணும் பையனும் மாறி போச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல, இந்த பையனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அவங்க பாட்டிகிட்ட போய் சொல்லிடுறாங்க. அப்போது இந்த பையனோட பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, பணக்கார வீட்டு பாட்டி, அந்த பாட்டி திருப்பி இந்த ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு என் பேரன் நல்லவன், அவன் அப்படிலாம் பேசியிருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ சாரா என்ன பண்ணுறா அப்படின்னா, சாரா வந்துட்டு இல்லை இல்லை உங்கள் பையனை வந்து அப்படி கிடையாது, என்னை வந்து ரொம்ப திமுறா பேசினேன் என்கிட்ட வந்துட்டு, ஸோ நான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பாட்டி என்ன செய்யணும், இந்த பாருமா இதுதான் என்னோட பேரனோட ஃபோட்டோ, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கணுமா இல்லையா? என்ன சொல்ல மாட்டாங்க. பணக்கார வீட்டு பசங்க, ஆனால் வீட்டில் ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் என்ன ஃபோட்டோ காட்டு தெரியுமா அந்த கிழவி, அவன் சின்ன பிள்ளைல கிங்கினி மிங்கின்னு தெரிஞ்சிருப்பான் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சு இதுதான் என் பேரங்கும். கேட்குறவன் கேனையனா இருந்தா ஓகே விடுங்க, நம்ம இஷ்டத்துக்கு பார்க்க வேண்டியதான், அதான் பே பண்ணிட்டோமே அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதாகி போச்சு. இப்போ அடுத்து போகுது ஸ்டோரி என்ன மாதிரி போகுது அப்படின்னா, ஸ்டில் இவங்க 2 பேருக்கு யார் யாருன்னு தெரில. ஸோ இந்த பாட்டி, பணக்கார வீட்டு பாட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டி என்ன பிளான் பண்ணுன்னா, எனக்கு வந்து பிறந்தநாள் வருது, ஸோ இந்த பாட்டிக்கு என் பேரன் வருவான், நீயும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஒரு விஐபி கார்டு எடுத்து கொடுக்குது. அந்த விஐபி கார்டை இந்த லூசு பொண்ணு என்ன பண்ணு தெரியுமா, இந்த லூசு பொண்ணு எங்கேயோ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறேன்னு சொல்லிட்டு கீழே போட்டு போயிடும். அந்த விஐபி கார்டு யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? எஸ், டெஃபினெட்லி அந்த மாதிரி போச்சு பார்த்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கையில் கிடச்சிரும். அவள் அதை எடுத்துகிட்டு ஆஹா நம்ம ஒரு பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அங்கே போகணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஐபி கார்டோட எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்துறாரு. ஹீரோயினை பார்த்துட்டு நீ வா நான் கூப்பிட்டு போகிறான்னு சொல்லி உள்ளே கூட்டு போய் விட்டுறான். இப்போ அந்த கிழவி தானே கூப்பிட சொல்லிச்சு, பேரனையும் பேத்தியும் பார்க்க வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கிழவி ரொம்ப நேரம் வரவே வராது. நம்ம ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ இந்த ஃபேக் ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த இன்விடேஷன் வச்சு உள்ளே வந்துடும். வந்துட்டு நான் தான் இந்த ஃபேமிலியோட மருமகளாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சீனை போட்டு சுற்றிட்டு இருப்பா. இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ தெரியாதனமா ஹீரோயினை கன்னத்தில் அரைஞ்சிருவா. கன்னத்தில் அரைஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு நான் யார் தெரியுமா, நான் ஒன்று அடிக்குவா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போவா. அப்பன்னு பார்த்துட்டு எப்பயும் போல இந்த கதையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சுற்று வட்டாரத்தில் இருக்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஃபேக் ஹீரோயின் தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் இது யார் தெரியுமா இந்த பொண்ணு, நீ பார்க்கவே அசிங்கமாக இருக்க, உன்னோட ட்ரெஸ் நல்லா இல்லை, நீ ட்ரெஸ் கம்மியாக போட்டிருக்க, நீ பணக்காரியே கிடையாது அப்படின்னு சொல்லி உண்டக்கு மடக்கு பேசிட்டு இருக்கானுங்க. அதே இது அந்த கிழவி திருப்பி இப்போ ரிட்டன் வந்துடுது. ரிட்டன் வந்துட்டு யார் சாராவை வம்பிழுத்தது, யார் சாராவை அடித்தது, உங்கள் எல்லாத்தையும் நான் பிடிச்சி வெளியே தில்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுரும். அப்போ அந்த சுற்று வட்டத்தில் இருக்க திருப்பி 4 பேர் என்ன பண்ணுவானுங்க, ஆஹா எங்களுக்கு அப்பயே தெரியும் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்ட்டு, எங்களுக்கும் அப்பயே தெரியும்டா நீங்கள் இந்த மாதிரி குப்பைப்பட்டிக்கு மாட்டி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கான்செப்டை ட்விஸ்ட் அடித்து இப்போது என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, சாரா வந்து அந்த கிளையை காப்பாற்றிடுது. நல்ல வேலை 2 எபிசோடில் வந்துடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கே ஒரு 10 எபிசோடு காட்டுவானுங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நீ யாருன்னு எனக்கு தெரியுமா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி மாற்றி 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 பேசி இப்படியே போயிட்டுருக்குங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பானுங்க, ஆனால் யாரும் யாருக்கும் சொல்லிக்க மாட்டானுங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்போ கடைசியில் வந்துட்டு ஒரு விதத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, அதாவது எனக்கு கண் இங்கே தான் இருக்குது, ஆனால் இந்த கண்ணை எனக்கு கண்ணுன்னு தெரியாது, இதை நான் மூக்குன்னு நினச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு கதையை பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த கதை இருக்கும். இதே மாதிரி கான்செப்டில் மேபி நிறையா கதை இருக்கலாம். ஆனால் இந்த கதை கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 89 எபிசோட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 89 எபிசோடாக நான் இதை பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் பார்த்துருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த எபிசோட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோஸை டேரெக்டாகவே பாருங்கள். அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.